வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் பொருட்கள் வரிசையில் அடுத்த பொருள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருந்தது பூம்பாறை பூண்டு, இது ஒத்தப்பல் பூண்டு. இது எல்லாமே மெடிசினல் வேல்யூ உள்ள ஐட்டம்ஸ். நமக்கு உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐட்டம். பர்சனலாக நாங்களே யூஸ் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்குது. அதனால் சந்தோஷமாக அதை சொல்லிக்கிறேன். இது வந்து பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டி நான் ஒவ்வொரு பருப்பு செய்யும்போதும் 2 கட்டி பூண்டு போடுவேன். அதே மாதிரி ஒத்தப்பல் பூண்டு அப்படியே சுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு 5 பூண்டு டெய்லியும் சுட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், ஆர்கானிக்காக விளைய வைக்கப்பட்டு அரைக்கப்பட்ட மஞ்சத்தூள். இது புளி. இது வந்து நம்ம மரம் குத்தகைக்கு பிடிச்சி ஒரு மரத்து புளியாக தட்டி எடுத்து கையிலையே க்ளீன் பண்ணி அந்த கொட்டை தொப்பை அதெல்லாமே நீக்கிட்டு நம்ம கொடுக்குற புளி. ஆல்ரெடி இதை பற்றி எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன இந்த வரிசையில் புதுசாக சேர்த்துறோம் அப்படின்னா, ஸ்பைசஸும் அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். மிளகு, ஜீரகம், அந்த மாதிரி ஸ்பைசஸ் வெரைட்டியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்பப்போ நமக்கு ஆர்கானிக்காக வரும்போது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து தேங்காய் எண்ணெய். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு அவங்க தோப்பில் அவங்க தோப்பு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தேன். அவங்க வந்து பெருசாக இந்த மாட்டு சாணம் மட்டும்தான் உரமாக போடுவாங்க. வேறு எந்த உரமும் அவங்க போடுறதில்ல. யூரியாவோ இல்லை மரத்துக்கு ஊசி போடுறதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் அவங்கக்கிட்ட தேங்காயும் நான் கேட்பேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இப்போது மரத்துக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த மரத்துலேருந்து 45 நாள் காய் போட மாட்டாங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வர்ற காய்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இளநியே குடிக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் அக்ரி நாம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது அது எல்லாம் சாத்தியமா அப்படின்றது தெரியாது இல்லையா. நம்ம வெளியே போய் இளநீ வாங்கி கொடுக்குறோம், அப்புறம் தேங்காய் வாங்குகிறோம், அது எல்லாமே அந்த மருந்து கலந்தது வரத்தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி நான் ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்பேன். எனக்கு தேங்காய் கொடுத்துருங்க, 1 2 சேர்த்து போனாலும் பரவாயில்ல, அமௌண்ட்டு எனக்கு உங்கள் இதுலேருந்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க தேங்காய் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வேணும், ஏன்னா கொஞ்சம் சமையலுக்கும் நான் உபயோகப்படுத்துவேன். ஆர்கானிக்குங்கிறது நமக்கு தெரியும், பியூராக நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அவங்க தோட்டத்தை அவங்க எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதனால் நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால கேட்டிருந்தேன் பர்சனல் யூஸுக்கு. வாங்கினதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம யூஸ்க்கு போக அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வாங்கி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அவங்கள்ட்ட இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்குங்க. இது அதிகமாக என்கிட்ட கிடைக்காது. 100 லிட்டர் 200 லிட்டர்லாம் கிடைக்காது. அவங்க எப்போல்லாம் ஆட்டுறாங்களோ 10 லிட்டர் ஆட்டுவாங்க, அப்போ நமக்கு தருவாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க சொல்லி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் அவங்க எண்ணெய் ஆட்டின உடனே உங்களுக்கு வந்து சொல்லி வச்சவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா ஆர்கானிக் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய கிடைக்காது, கண்டினியூஸாகவும் கிடைக்காது. அவங்க எப்போல்லாம் தேங்காய் ஆட்டுறாங்களோ அப்போவெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 10 லிட்டருக்குள்ளே தான் என்கிட்ட இருக்குது. அதுக்கு மேலே ஆர்டர்ஸ் வரும்போது நோட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அது எனக்கு கைக்கு வந்ததுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். ஆர்கானிக் பொருட்கள் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, தேங்காய்னா இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்து நமக்கு இந்த சல்ஃபர் கலந்த எண்ணெயாக இருந்ததுன்னா அலர்ஜி வரக்கு வாய்ப்புண்டு. இது வந்து எதுவுமே கலக்காத எண்ணெய். அவங்களே வெயிலில் காய வச்சு ஹேண்ட் ஒர்க்காக எடுத்து மிஷினில் அரைச்சி நமக்கு கொடுப்பாங்க. பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அவங்க எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் பல்காகவும் அவங்க செய்ய மாட்டாங்க. பல்காக செய்யும்போது தான் கெமிக்கல் ஆட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். கொஞ்சமாக அளவாக செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வராது. அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு ஆர்டரு கொடுத்துருங்க, நான் வந்தோடனே அப்டேட் பண்ணுவேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.